சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நேயர்களுக்கு பல்வேறுபட்ட துறைகள்ல இருந்து தகவல் சொல்றீங்க. ஆமாங்க சார். இன்னைக்கு என்ன சார் தகவல் சொல்ல போறீங்க? நேயர்கள் ஆவலோட எதிர்பார்க்கறாங்க. என்ன சார் சொல்ல போறீங்க? வீடுகள்ல சந்தோஷம் நிலைச்சிருக்கணும், தரித்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், நிம்மதியான வாழ்க்கை அமையணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சம்பந்தமான பதிவு தான் சார். ஓகே சார். ஓகே சார், நேயர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். தகவல் சொல்லுங்க சார். லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க பண உறவு அதிகரிக்கணும்னா நீங்க இதை செய்யணும். வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும், மங்களம் பொங்கும். ஓகே சார். இதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமையல் அறையில் இருக்க வேண்டிய 4 மங்கள பொருள்கள் சம்பந்தமானதுதான் சார் இது. என்னென்ன பொருள்? அந்த 4 மங்கள பொருள்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரிசி, மஞ்சத்தூள், கல் உப்பு, சமையல் எண்ணெய். சார், இந்த 4 பொருட்களுமே இது யூஸ்ஃபுல்லா உள்ளது தானே சார்? ரெகுலரா யூஸ் பண்றது தானே? யூஸ்ஃபுல்லா உள்ளதான் சார். ஆனா இது லட்சுமி கடாட்சம் நிறைந்த பொருள்கள். ஓகே சார். அதனாலதான் மங்கள பொருள்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகே சார். இந்த 4 பொருளும் எப்பவுமே பற்றாக்குறை இல்லாம குறையாம வீட்டுல இருந்துகிட்டே இருக்கணும் சார். எனி டைம் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த பாத்திரங்கள் எல்லாம் கழுவி காய போடக்கூடாது. அந்த பொருள்கள் 4 பொருளும் குறைஞ்சது அப்படின்னா உடனே வாங்கி அதை நிரப்பி வச்சிடணும். ஓகே சார். ஓகே சார். இந்த 4 பொருளும் எந்த நேரமும் உங்க வீட்டுல இருந்ததுன்னா நிறைவான வாழ்க்கை அமையும் சார். ஆச்சரியமா இருக்கு சார் தகவல். ஆமா சார். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊறுகாய். ஊறுகாயும் லட்சுமி கடாட்சமான ஒரு பொருள் தான். எந்த ஊறுகாய் சார்? எந்த ஊறுகாய் வேணாலும் இருக்கலாம். ஏதாவது ஒரு ஊறுகாய் எந்த நேரமும் வீட்டுல இருந்துகிட்டே இருக்கணும் சார். அது இருந்துச்சுன்னா பண வரவு அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கரன் உரையில கல் உப்பு வாங்கிட்டு வந்து ஜாடியில கொட்டி நிரப்பி வைக்கணும் சார். ஓகே சார். அதுவும் லட்சுமி கடாட்சத்தை வர வைக்கும். ஓகே சார். மங்களம் பொங்கும். ஓகே சார். இந்த பொருள்கள் எல்லாமே கண்டிப்பா கீழே சிந்தக்கூடாது சார். கை தவறி கூட சிந்தக்கூடாது. ஆமா சார். ஆமா சார். இப்படி இருந்துச்சுன்னா நிறைவான மன மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். நன்றி. நேயர்களே, தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சார் சொல்ற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நேயர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பண்ண டச் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி. வணக்கம். வணக்கம்.